இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்திலிருந்து குறுகிய காலகட்டத்திற்குள் 120க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் வெளியேறியுள்ளதால் விருப்ப ஓய்வு மற்றும் ராஜினாமா தொடர்பான விதிமுறைகளை மத்திய விண்வெளித்துறை கடுமையாக்கியுள்ளது. மத்திய அரசின் கீழ் செயல்படும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ ககன்யான் எனப்படும் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம், சந்திரயான் உள்ளிட்ட பல்வேறு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் பெங்களூருவில் உள்ள ஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்திலிருந்து 80க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகளும், திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்திலிருந்து 20க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகளும் சமீபத்தில் விலகியுள்ளனர். அவர்களில் சந்திரயான் 3 திட்டத்தில் முக்கிய பங்காற்றிய ஆதித்ய ரல்லப்பள்ளி உள்ளிட்ட மூத்த விஞ்ஞானிகளும் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் லட்சிய திட்டங்கள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் முக்கிய விஞ்ஞானிகள் வெளியேறி வருவது மத்திய அரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து மத்திய விண்வெளித்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், ககன்யான் உள்ளிட்ட முக்கிய திட்டங்களில் ஈடுபட்டுள்ள குரூப் ஏ விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களின் ராஜினாமா அல்லது விருப்ப ஓய்வு கோரிக்கைகளை இஸ்ரோ இயக்குநர்கள் நேரடியாக ஏற்கக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. அனைத்து கோரிக்கைகளும் இறுதி ஒப்புதலுக்காக விண்வெளித்துறைக்கு அனுப்பப்பட வேண்டும் என்றும், முக்கிய திட்டங்கள் நிறைவடையும் வரை அவற்றை ஏற்க வேண்டாம் எனவும் கூறப்பட்டுள்ளது.